अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। ओके, भगवद्गीதை अध्यायं 10 श्लोकं 8। अहं सर्वस्य प्रभवो मत्त सर्वं प्रवर्तते इति मत्वा भजन्ते मां புதா பாவ சமன்விதா. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. எல்லாம் என்னிடம் இருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். இல்லையா? இப்போ இன்றைக்கி நம்ம 8வது ஸ்லோகம், 10வது அத்தியாயத்திலேருந்து 8வது ஸ்லோகத்திலேருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் சதுஸ்லோகி பகவத்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. சதுஸ்லோகி பாகவதம் இருக்குது. அது பிரம்மாவுக்கு பிரம்மதேவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது. இப்போ இதில் 8வது அத்தியாயத்திலேருந்து 8வது ஸ்லோகத்திலேருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் சதுஸ்லோகி பகவத்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இந்த 4 ஸ்லோகங்கள். இது எல்லாத்துக்கும் மூலம் பகவான் கிருஷ்ணர் தான். இது இப்போ எல்லாத்துக்கும் சர்வ காரணம் பகவான் தான், இல்லையா? பகவான் இப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது காண்டத்தில் கடைசி அத்தியாயம் படிக்கும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பிரபஞ்சத்தை பகவான் படைத்தார். எதுக்காக படைத்தாங்க அப்படின்னாக்கா, நாம் இந்த உலகத்தை நாம் பகவான் போல் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்போ நமக்கு ஒரு உடல் வேணும், இல்லையா? அப்போ உடல் வேணும், அதுக்குரிய புலன்கள் எல்லாமே வேணும். அப்போ இது எல்லாமே நாம் விரும்புகிறதுனால, ஏன்னா தனியாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. பகவான் தான் எல்லாமே ஏற்பாடு நமக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நாம் எல்லாமே இந்த புலன்கள் எல்லாமே நமக்கு வேணும்னால, இப்போ கண்கள்னால் நம்ம அதிலேருந்து பார்க்குறோம்.
இல்லையா? அப்போ வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பகவான் விரும்புகிறார். நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பகவான் விரும்பிய போது நமக்கு வந்து கண்கள் வந்து கிடைத்தது. இந்த மாதிரி தான் படைப்பு நிகழ்வது. இந்த மாதிரி ஒவ்வொரு புலன்களும் வந்து எப்படி வந்து உருவானது அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. சில பிரபுபாதர் வந்து எழுதுகிறாங்க எப்படின்னா, பகவானுடைய விருப்பமின்றி ஒரு புல்லும் அசையாது, அனுமதியின்றி, இல்லையா? எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்குது. எல்லாமே பகவானுக்கு வந்து தெரியும். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பகவானுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. ஏன்னா பகவான் ஒரு விஷயத்தை பார்த்த பிறகு தான் நம்மளாலேயே வந்து பார்க்க முடியும். அப்படிதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்படுது. நாம் வந்து என்ன நினைக்கிறோன்னா, நான் தான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. இது வந்து நம்ம சாஸ்திரத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். எல்லாமே எல்லாத்துக்கும் மூலம் பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை யார் ஒருவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ, கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர். ஏன்னா நம்ம ஆன்மீகம் வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா நாம் வந்து எதுக்குமே வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து நம்முடைய பேச்சு வழக்கில் நம்ம சொல்லணும்னா எதுக்குமே நாம் பயன்படாதவர்கள் நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் உண்மையிலே யார் உணர்றாங்களோ அவங்க வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணருக்கு நாம் சேவை செய்வது தான் நம்முடைய உண்மையான சொரூப நிலை அப்படின்னு சொல்லி வந்து புரிந்து கொள்வது. இதுதான் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை. அந்த ஒரு நிலைக்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்களாமா. ஏன்னா நம்முடைய மூச்சு விடுறதுக்கு கூட அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதிபதியாக வந்து இருக்காங்க. காது கேட்குறதுக்கும் ஒரு தேவர், இல்லையா? 33 கோடி தேவர் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கேட்குறோம், இல்லையா? அப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு புலன்களுக்கும் வந்து ஒவ்வொரு தேவர் அதிபதியாக வந்து இருக்காங்க, இல்லையா? சில பேர் வந்து பார்வை இல்லாமல் இருக்காங்க, இல்லையா? சில பேர் காது கேட்காம வந்து இருக்காங்க, இல்லையா? சில பேர் பேசாமல் இருக்காங்க. சில நேரம் நமக்கு வந்து என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வந்து நமக்கு வந்து உள்ளே செரிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து ஜீரண நெருப்பாக பகவான் இருக்கிறார். நம்ம பகவத்கீதையிலேருந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம், இல்லையா? அப்போ அந்த மாதிரி அந்த நெருப்பு சரியாக வந்து வேலை பார்க்கலைன்னா நமக்கு அஜீரண கோளாறு வந்து ஏற்படுது. இதுதான். அப்போ எல்லாத்தையும் பகவானே எல்லாமே படைக்கிறார், இல்லையா? பகவானே படைத்து, இல்லையா? அப்போ எப்படி நம்ம வந்து இது புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம நினைக்கிறோம், இல்லையா? இந்த உதாரணம் வந்து நான் சொன்னேன். இது என்னென்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லும்போது, நம்ம இந்த இட்லி தோசை அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதும், இப்போ அந்த அரிசி பருப்பு நான் தான் வந்து விலை கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லையா? அப்போ அந்த அரிசி பருப்பு வந்து எப்படி வருது, இல்லையா? அந்த தானியங்கள் வரணும்னா மழை இருந்தால் தான் தானியம் வரும், இல்லையா? அப்போ அந்த மழை வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மூலம் பார்க்கும்போது பகவான் தான் படைக்கிறார், இல்லையா? பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது நம்மளால் வந்து படைக்க முடியாது, இல்லையா? அப்போ பகவானிடமிருந்து தான் எல்லாமே வந்து வருது. பிரம்மதேவரே வந்து சொல்கிறாங்க, நான் என்னுடைய படைப்பை வந்து பகவானுடைய கருணையால் தான் வந்து நான் செய்கிறேன், அதற்குரிய விதையை பகவான் தான் அளிக்கிறார். வந்து பிரம்மதேவர் வந்து இரண்டாம் தர படைப்பாளர் தான், இரண்டாம் தர சிருஷ்டியை வந்து செய்கிறார். இப்போ அந்த சிருஷ்டி செய்வதற்காக பகவான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பிரம்மதேவருக்கு வந்து சதுஸ்லோகி பாகவதத்தை வந்து சொல்கிறார், இந்த உபதேசம் வந்து செய்கிறார். அது தவத் வந்து எப்படி முன்னாடி இதில் ஸ்லோகத்தில் வந்து பார்த்தோம். எப்படின்னா 1000 தேவ ஆண்டுகள் பிரம்மதேவர் வந்து தவம் செய்த பிறகு பகவான் திருப்தி அடைந்து பகவான் வந்து நேரடியாக காட்சி கொடுத்து பகவானுக்கு பிரம்மதேவருக்கு வந்து உபதேசிக்கிறார். இப்போ அதுதான். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் வந்து பகவான் தான். இப்போ பகவானை பற்றின ஞானம் வந்து எப்படின்னா மிக மிக ரகசியமானது. இது எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. இது எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னா அதையும் பகவான் தான் சொல்கிறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில். பக்தி தொண்டின் உதவியுடன் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். வேறு எந்த வழியினாலும் பகவானை புரிந்து கொள்ள முடியாது. நானே படித்து புரிஞ்சுக்கிறேன், நானே ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், எதனாலையும் பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியாது. பகவத்கீதையிலே வந்து சொல்லப்பட்டிருக்கு, பக்தி தொண்டால் மட்டுமே பகவானை புரிந்து கொள்ள முடியும், பக்தியாமாம் அபிஜானாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகவானை புரிந்து கொள்வது பக்தியால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும், வேறு எந்த வழியிலாலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இது ஞானம், பகவானை பற்றின ஞானம் வந்து மிக மிக ரகசியமானது, இல்லையா? 9வது அத்தியாயத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ராஜவித்யா ராஜகிருக்கியம் பரமம், ராஜவித்யா ராஜகிருக்கியம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யாமக்ஷம் தமம் தர்மியம் சுஷூகம் கர்தும் அவ்யயம் அப்படின்னு சொல்லி, இல்லை? ராஜவித்யா ராஜகிருக்கியம் மிக மிக ரகசியமான அறிவு, பகவானை பற்றின அறிவு. இப்போ பகவானுக்கு செய்கின்ற அந்த பக்தி தொண்டு சேவை கூட மிக மிக ரகசியமானது
அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை யார் ஒருவர் வந்து புரிந்துக்கிறாங்களோ, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் சர்வ காரணம், கிருஷ்ணர் தான் மூலம், கிருஷ்ணர் தான் பரம அனுபவிப்பாளர், கிருஷ்ணனுடைய ஆனந்தத்திற்காக நாம் ஒத்துழைக்க வேண்டியவர்கள், கிருஷ்ணருடைய ஒரு பாகம்தான் நாம் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வந்து முழுமையாக உணர்கிறார்களோ அவர்கள் வந்து இங்கே சொல்லியிருக்க மாதிரி வந்து இதயபூர்வமாக பகவானுடைய பக்தி தொண்டு சேவையில் வந்து ஈடுபடுகிறார்கள். வேதங்களை பக்குவமாக கற்றறிந்த அறிஞரும் சைத்தன்ய மகாபிரபுவை போன்ற அதிகாரிகளிடமிருந்து விஷயங்களை அறிந்தவரும் அந்த உபதேசங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டவரும் ஆன ஒருவர் ஜட ஆன்மீக உலகங்கள் எல்லாவற்றின் மூலம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள முடியும். இல்லையா? இங்கே வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க, நான் வந்து எப்படி வேணாலும் வந்து கிருஷ்ணரை நான் பகவத்கீதையை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஞானம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் வந்து இதில் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோக நம்பரில் இந்த அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகம் வந்து இதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பகவான் வந்து எப்படின்னா 50% ஞானம் தான் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மீதி 50% அந்த விஞ்ஞானம், அந்த அனுபவ அறிவு வந்து ஆச்சாரியர்களுடைய இருதயத்தில் வந்து பகவான் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அப்போ அவர்களுக்கு நாம் சேவை செய்யும்போது தான் அந்த உணர்ந்த அறிவு வந்து நமக்கு புலப்படும். ஏன்னா பகவத்கீதை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பகவான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? ஆனால் வந்து இத்தனை பேர் பகவத்கீதை வந்து படிக்கிறாங்க, நிறைய பேர் அதுக்குரிய உரை கூட வந்து எழுதுகிறாங்க, விளக்கங்கள் வந்து எழுதுகிறாங்க. அதனால் படித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பாருங்கள், ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரை வந்து படித்த பிறகு தான் எத்தனையோ ஆத்மாக்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வில் மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ அதுதான் இப்போ வந்து ஒரு ஆச்சாரியர்களுடைய அந்த சீட பரம்பரை அந்த தொடர்பை வந்து யார் ஒருவர் வந்து அவர்களிடமிருந்து இதை வந்து கேட்கிறார்களோ, அந்த அதிகாரிகளிடமிருந்து கேட்கும்போது மட்டும்தான் நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம வேறு வழி எந்த வழியும் கிடையாது இல்லையா? பகவான் அதனை 4வது அத்தியாயத்தில் வந்து சொல்கிறாங்க, ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சீடத்தொடர் பகவான் கிருஷ்ணரிடமிருந்து தொடங்கி வரும் அந்த சீடத்தொடரை வந்து யார் ஒருவர் வந்து அது அவர்களிடமிருந்து கேட்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். வேறு எதனாலேயும் வந்து பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளவே முடியாது. இது ஒன்று தான் வழி. பிரபுபாதர் நிறைய இடத்துல அவங்களுடைய உபன்யாசத்துலேயும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய விளக்கத்திலையும் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை அவங்க கொடுத்த விளக்கம் எல்லா இடத்துலையும் வந்து இந்த சீடப்பரம்பருடைய முக்கியத்துவத்தை அழுத்தமாக நிறைய இடத்துல வந்து விளக்கியிருக்காங்க. பகவான் கிருஷ்ணரும் பகவத்கீதையிலே வந்து சொல்லியிருக்காங்க. சதுஸ்லோகி பாகவதத்திலையும் வந்து பகவான் வந்து பிரம்மதேவருக்கு உபதேசம் செய்யும்போது ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை ஒரு ஸ்லோகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இதில் பார்க்கும்போது தெரியுது ஆன்மீக குரு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி இதிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பகவானை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி இதுதான், ஏகேக குரு நந்தனா இல்லை, இது ஒரு வழி தான் வந்து வேறு எந்த வழியுமே இல்லை, இதுதான் வழி. இப்போ இதை நன்றாக அறிந்துள்ள காரணத்தால் அவர் பரமபுருஷரின் பக்தி தொண்டை வந்து திடமாக நிலை பெற முடியும். முட்டாள்களாலோ அபத்தமான கருத்துரையாளர்களாலோ அவரை பிறழச் செய்ய முடியாது இல்லையா? யார் ஒருவர் வந்து சீடப்பரம்பருடைய அவர்களிடமிருந்து வந்து பகவானை பற்றின அந்த விஷயங்களை வந்து புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ, யாரோ ஒரு சாதாரண நபர் இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களா ஏதோ ஒரு கருத்துரை எழுதிட்டு வந்து அவங்களை வந்து தோற்கடிக்க வந்து பார்த்தாலும் அவங்க அதிலேருந்து பிறழவே மாட்டாங்க. ஏன்னா தெரியும், தெளிவாக வந்து பகவான் வந்து சொல்லியிருக்காங்களே சாஸ்திரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க யாராலையும் வந்து அவங்களை வந்து அதிலேருந்து ஆன்மீகத்திலேருந்து விலகி வந்து செல்ல வைக்க வந்து முடியாது. இப்போ அதுதான் இப்போ அதனால தான் வந்து சீடப்பரம்பருடைய முக்கியத்துவம் வந்து சொல்லப்படுது. இப்போ பிரம்மா, சிவன் மற்றும் அனைத்து தேவர்களுக்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதை எல்லா வேத இலக்கியங்களும் ஒப்புக்கொள்கின்றன இல்லையா? பிரம்மதேவருக்கும் சிவபெருமானுக்கும் மற்ற அனைத்து தேவர்களுக்கும் கிருஷ்ணர் தான் மூலம் இல்லை. இந்த விளக்கம் வந்து நம்ம நிறைய தடவை வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த துவாரகையில் வந்து 4 தலை பிரம்மா வந்து வர்றாங்க பாகவதர் பகவான் கிருஷ்ணரை வந்து பார்க்க வர்றதுக்காக. அப்போ அங்கே பார்க்கும்போது 10,000 தலை பிரம்மா, 1,00,000 தலை பிரம்மா இல்லையா? அப்போ 1000 தலை சிவபெருமான், இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பிரபஞ்சத்தையும் வந்து பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த தலை வந்து கொடுக்கப்படுது. நாம் இருக்கிறது தான் ரொம்ப குட்டி பிரபஞ்சமாமா, அதனால தான் 4 தலை பிரம்மா
அப்போ வந்து பாருங்களேன், ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரம்மாவுக்கு வந்து 1,00,000 தலை. இது நம்மளால் வந்து எப்படின்னா பௌதிக அறிவுக்கே அப்பாற்பட்டது. இதையே நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது இல்லையா? விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மரணம் இல்லாத ஒரு நிலையை வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம் சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் இனி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் அவங்களால வந்து முடியாது இல்லையா? அப்போ அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிறதே அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. இதை தாண்டி வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பிரபுபாதர் வந்து ரொம்ப வேடிக்கையாக வந்து சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணம் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ கிணற்று தவளை இருக்குது. அப்போ அந்த கிணறு தான் அந்த சுற்றி சுற்றி வரும். அது சமுத்திரத்தினுடைய நீள அகலம் பற்றி அந்த தவளைக்கே தெரியாது. இப்போ அதே மாதிரி தான் விஞ்ஞானிகள் வந்து இங்கே இருக்கிறதையே அவங்களால புரிஞ்சுக்க முடியலை. எப்படி இதை தாண்டி இருக்கின்ற ஜடவெளிக்கு தாண்டி இருக்கின்ற ஆன்மீகத்தை பற்றி வந்து எப்படி புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? சாஸ்திரத்தில் வந்து தெளிவாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆராய்ச்சி பண்ணுறாங்க எத்தனை உயிரினங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சாஸ்திரத்தில் தெளிவாக இருக்குது 84 லட்சம் வகையான உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு இல்லை. வேதத்தில் எல்லாமே கூறப்பட்டிருக்கு. சில வியாசதேவர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அது மட்டுமே வந்து போதும் விஷயம். அதுதான் வேதங்களுடைய சாரம் வந்து ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே போதும் நம்ம எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு. எல்லாத்துக்கும் வந்து கேள்வி வந்து அதில் வந்து இருக்குது. சமூகம், அரசியல், ஆன்மீகம், பௌதிகம் எது வேணாலும் எல்லாத்துக்கும் பதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து இருக்குது. இப்போ அந்த மாதிரி அவங்க வந்து படித்து தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிலிருந்து பிறலை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் பிரம்மா சிவபெருமானுக்கு மூலம் வந்து கிருஷ்ணர் தான் இல்லையா? ஒவ்வொரு ஆளுநர் வந்து இருக்காங்க. எல்லா ஆளுநர்களுக்கும் உயர்ந்த ஆளுநர் யாருன்னா பகவான் கிருஷ்ணர். இப்போ அதர்வ வேதத்தில் கோபால தாபனி உபனிஷதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோ பிராமணா விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச காயபதி ஸ்ம கிருஷ்ண. வேத ஞானத்தை பிரம்மாவிற்கு முதலில் உபதேசித்ததும் ஆதியில் அந்த வேத ஞானத்தை பரப்பியதும் கிருஷ்ணரை என்று கூறப்பட்டுள்ளது இல்லையா? முதல் உயிர்வாளி பிரம்மதேவர் தான். ஏன்னா பிரம்மதேவருக்கு அதுக்கப்புறம் இங்கே அங்கே யாருமே இல்லை இல்லையா? முதல் உயிர்வாளி பிரம்மதேவர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ வந்து பகவான் அப்போ வந்து அவங்களுக்கு யார் உபதேசம் வந்து செய்வது? இப்போ பகவான் கிருஷ்ணரே வந்து முதலில் உபதேசிக்கிறார். இது வந்து இதிலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மா ஹிருதயே ஆதிக்கவையே ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்திலும் வந்து வருது. அதுக்கப்புறம் இங்கே கோபால தாபனி உபனிஷதத்திலும் வந்து சொல்லப்படுது. இப்போ 2 இடத்துலையும் வந்து உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் பின்னர் மீண்டும் நாராயண உபனிஷதத்தில் புருஷோக சவை நாராயணோ காமயத பிரஜாக சுஜேயேதி. பின்னர் பரமபுருஷ பகவானான நாராயணர் உயிரினங்களை படைக்க விரும்பினார் என்று கூறப்பட்டுள்ளது. அப்புறம் உபனிஷத் தொடர்ந்து கூறியது, நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் பிரஜாபதி பிரஜாயத்தே, நாராயணாத் இந்திரோ ஜாயத்தே, நாராயணாத் அஷ்டௌ வசவோ ஜாயந்தே, நாராயணாத் ஏகாதச ருத்ர ஜாயந்தே, நாராயணாத் துவாதசாதித்யா. நாராயணரிடமிருந்து பிரம்மா பிறந்தார். நாராயணரிடமிருந்தே பிரஜாபதிகள் பிறந்தனர். இந்திரர் பிறந்தார். நாராயணரிடமிருந்தே 8 வசுக்கள் பிறந்தனர். நாராயணரிடமிருந்தே 11 ருத்திரர்கள் பிறந்தனர். நாராயணரிடமிருந்தே 12 ஆதித்யர்கள் பிறந்தனர். நாராயணர் கிருஷ்ணரின் விரிவங்கம் ஆவார் இல்லையா? பாருங்க, இது நல்ல தெளிவான விளக்கம். நிறைய வந்து மேற்கோள் இங்கே கொஞ்சம் தான் பிரபுபாதர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்திலே வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நிலைநாட்டுறதுக்கும் அங்கேயும் பிரபுபாதர் நிறைய மேற்கோள்கள் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிலைநாட்டுறதுக்கே வந்தும் அதுக்கு வந்து சில ஜீவ கோஸ்வாமி கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து 3வது அத்தியாயத்தில் வந்து ஒரு ஸ்லோகம் வரும். கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். ஏன்னா எல்லா அவதாரங்களும் வந்து விளக்கிட்டே வரும்போதும் இப்போ எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் வந்து வருது. ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் ஜீவ கோஸ்வாமி மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லா சாஸ்திரங்களும் உபனிஷதங்களும் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்கின்றது. அப்போ வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். வேதங்கள் படிப்பதின் நோக்கம் என்னென்னா கிருஷ்ணரை புரிந்து கொள்வது. வேதங்களின் இறுதி இலக்கு வந்து கிருஷ்ணரை அறிவது தான். அப்போ அதுதான். அப்போ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவான் வந்து எப்படின்னா பகவான் வந்து தன்னோட அந்தரங்க சக்தியின் மூலமாக தோன்றுகிறார். பகவான் தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக எல்லா செயல்களையும் வந்து நிகழ்த்துகிறார். அதனால் வந்து
இந்த எப்படின்னா மூடர்களுக்கு வந்து பகவானை வந்து ஒப்புக்கொள்ளாதவர்கள் என்ன பகவான் தம்மை மறைத்து கொள்கிறார். அதனால் வந்து அவங்களால வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளவும் முடியாது. அதுக்கப்புறம் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பகவான் தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் பகவானே தம்மை வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். அதுதான். ஆனால் பக்தர்கள் வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், எல்லாத்துக்கும் மூலம் வந்து பகவான் தான், அப்படி கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி. ஓகே. அதே வேதத்தில் நாராயண உபனிஷத் பிரம்மண்யோ தேவகி புத்திர, தேவகியின் மைந்தனான கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்று கூறப்பட்டுள்ளது. இல்லை, இந்த உதாரணம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா. முதல்ல வந்து வசுதேவர் தேவகிக்கு வந்து பகவான் குழந்தையாக பிறக்கும்போது எப்படி 4 கை விஷ்ணு ரூபத்தில் இல்லை, எங்கேயாவது ஒரு குழந்தை 4 கை ரூபத்தில், அதுக்கப்புறம் வந்து உடலில் பட்டாடையுடன் அணிகலனுடன் வந்து பிறந்தது நம்ம எங்கேயுமே வந்து கேள்விப்படலை. இப்போ பகவான் வந்து எப்படி நம்ம சாதாரண ஒரு ஜீவராசியிடமிருந்து வேறுபட்டவர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக பகவான் பிறக்கும் போதே வந்து அந்த மாதிரி வந்து பிறக்கிறாங்க. அப்போ தேவகி மாதா வந்து பிரார்த்தனை செய்த பிறகு தான் ஒரு சாதாரண குழந்தையாக தம்மை மாற்றிக்கொள்கிறார். அப்போ வந்து அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்போ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அதுக்கப்புறம் மேலும் ஏகோவை நாராயண ஆசின் ந பிரம்மா ந ஈஷானோ நாபோ நாக்னி சமௌ நேமே தியாவ் ஆப்ருத்திவி ந நக்ஷத்ராணி ந சூரியக. படைப்பின் ஆரம்பத்தில் பரமபுருஷரான நாராயணர் மட்டுமே இருந்தார். பிரம்மாவோ சிவனோ நீரோ அக்னியோ ஆகாயத்தில் சந்திரனோ நட்சத்திரங்களோ சூரியனோ இருக்கவில்லை. இல்லை, ஏன்னா பிரம்மதேவர் தான் அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து படைக்கிறார். அப்போ வந்து இந்த படைப்பிற்கு முன் பகவான் சதுஸ்லோகி பாகவதத்திலேயும் முதல் ஸ்லோகம் அதுதான். அகம் ஏவாசம் ஏவாக்ரே நான் எத் சத் அசத் பரம் பశ్చాத்தகம் ஏதத்யோ அவசிஷ்யத்தை சோஷ்மி அகம் அப்படின்னு சொல்லி, இந்த படைப்பிற்கு முன் நான் மட்டும்தான் இருந்தேன். இல்லை, இது படைப்பு எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகும் நான் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறேன். அப்போ இது இப்போவும் பகவான் மட்டும்தான், பகவானுடைய சக்திகளின் மூலமாக பகவான் வந்து விரிந்து இருக்கிறார். அப்போ வந்து பிரம்மதேவர் தான் முதல் உயிர்வாளி, பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து பிறந்தவர். அப்போ வந்து பிரம்மதேவர் வந்து பகவானை வந்து தவம் செய்யும்போது 1000 தேவாண்டுகள் தவம் செய்த பிறகு தான் பகவான் வந்து தம்மை காட்சி அளித்து பகவான் பிரம்மதேவருக்கு வந்து உபதேசம் செய்கிறார். அப்போ வந்து இப்படைப்பிற்கு முன் பகவான் இருந்தார். இப்போ இதே வந்து நம்ம போன வகுப்புலேயே அதுக்கு முந்தின வகுப்பில் வந்து பார்த்தோன்னு நினைக்கிறேன் இல்லையா. அந்த மார்க்கண்டேய ரிஷி எல்லா பிரளயம் வரும்போதும் என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி, எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக கார் இருள். ஏன்னா இந்த ஜட உலகமே வந்து எப்படின்னா அறியாமை சூழ்ந்த உலகம். அதனால தான் சூரியன் வந்து தேவைப்படுது. அதான் ஆன்மீக உலகத்தில் சூரியன் சந்திரன் நெருப்பு மின்சாரம் தேவையில்லை. பகவானே வந்து சொல்கிறாங்க இல்லையா, என்னுடைய உலகத்தில் வந்து இது எல்லாமே தேவையில்லை. ஏன்னா பகவானுடைய தேஜஸிலிருந்து அந்த வருகின்ற அந்த ஒளியே வந்தும் அந்த ஆன்மீக உலகத்தை முழுமையாக வந்து பிரகாசப்படுத்துகின்றது. அப்போ சூரியனே வந்து பகவானிடமிருந்து வருகின்ற அந்த பிரம்ம ஜோதியிடமிருந்து வந்து கடன் வாங்கி தான் சூரியனே நமக்கு வந்து ஒளி வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா, அப்போ இது அறியாமையுடைய இருள் உலகம்னால நமக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்து தேவைப்படுகிறது. ஆனால் ஆன்மீக உலகத்தில் இது எல்லாமே வந்து தேவையில்லை. இது பகவான் வந்து பகவத்கீதையில் வந்து சொல்கிறாங்க இது. இப்போ அதுதான். அப்போ வந்து என்னென்னா, படைப்பிற்கு முன் பகவான் மட்டும்தான் இருந்தார். எல்லா பிரளயத்திலையும் வந்து பார்க்கணும், அந்த ஒரு மரத்தில் வந்து பார்த்தோம்னா ஆளிலையில் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அங்கே வந்து படுத்திருக்காங்க. அந்த பிக்சர் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, ஆளிலை கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஆளிலையில் வந்து பகவான் கிருஷ்ணர் படுத்திருப்பதை வந்து மார்க்கண்டேய ரிஷி வந்து பார்க்குறாங்க. என்னடா எல்லா பக்கமும் காரில் ஒரு இடத்துல மட்டும், ஒரு மரத்தில் மட்டும் வந்து மிகப்பெரிய பிரகாசம் வந்து தெரியுதேன்னு சொல்லி அதை நோக்கி வந்து அவங்க நீந்தி வந்து போய் பார்க்கும்போதும் பகவான் கிருஷ்ணர் வந்து அங்கே இருக்காங்க. இது எல்லாமே பகவான் வந்து அனுபவிக்கிறார் இல்லையா. பகவான் எப்படின்னா காரண ஜலத்தில் வந்து படுத்திருக்கிறார். பகவானுடைய தூங்குறது வந்து நம்மளை மாதிரி தூங்குறது கிடையாது இல்லையா. பகவான் சயனிக்கிறார். இது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பகவான் செய்கிறது எல்லாமே வந்து அந்தரங்க சக்தியின் மூலமாக செய்கிறார். பகிரங்க சக்தியின் மூலமாக நம்முடைய செயல்கள் எல்லாமே வந்து நடக்குது. ஆனால் பகவானுடைய செயல்கள் எல்லாமே பகவான் இங்கே வரும்போதும் ஜட உலகத்துக்கு வரும்போதும் அந்தரங்க சக்தியின் மூலமாக வருகிறார். அந்தரங்க சக்தியின் மூலமாக தான் தங்களுடைய செயல்களையே வந்து செய்கிறார். இதுதான். இப்போ பகவான் வந்து இதற்கு ஜட உலகத்திற்கும்
உள்ளேயும் இருக்கிறார், வெளியேயும் இருக்கிறார். இது 2வது சதுஸ்லோகி பாகவதத்தில் 2வது ஸ்லோகம், சாரி 3வது ஸ்லோகம். பகவான் இதற்கு உள்ளேயும் இருக்கிறார், வெளியேயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு உதாரணம் எப்படின்னா, பஞ்சபூதங்கள் நம்முடைய உடலுக்குள்ளேயும் இருக்குது, உடலிலிருந்து வெளியேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் பகவான் இந்த ஜட உலகத்திற்கு உள்ளேயும் இருக்கிறார், ஆனால் இதிலிருந்து பிரிந்து இருக்கிறார். இதுக்கு எப்படின்னா அச்சிந்திய பேத அபேத தத்துவம். இந்த தத்துவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பகவானுடைய செயல்கள் எல்லாமே பகவான் செய்வது எல்லாமே நம்மளுடைய புத்திக்கு நம்ம எட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்பது தவறு. ஏன்னா நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பகவான் நம்முடைய பௌதிக புலன்களுக்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்டவர். பகவான் புரிந்து கொள்ள முடியாதவர். அதான் பகவான் ஒரே சமயத்தில் ஒன்றுபட்டும் வேறுபட்டும் இருக்கிறார். இப்போ அந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, அதுக்கப்புறம் மகா உபனிஷத் 1.1.2 பரமபுருஷரின் நெற்றியிலிருந்து சிவபெருமான் பிறந்தார். பிரம்மாவையும் சிவனையும் படைத்த பரமபுருஷரை வழிபாட்டிற்கு உரியவர் என்று வேதங்கள் கூறுகின்றன இல்லையா? ஏன்னா இது இங்கே படைத்தார் அப்படின்னு சொல்லும் போதும் பிரம்மதேவருடைய நெற்றியிலிருந்து தான் சிவபெருமான் வருகிறார். ஏன்னா பகவான் தான் பிரம்மதேவரை பிரம்மதேவருடைய நாபி கமலத்திலிருந்து வருகிறார். அப்போ பிரம்மதேவர் தான் எல்லா உயிர்வாளிகளையும் படைக்கின்றார். ஏன்னா 4 குமாரர்கள், சனத்குமாரர்கள் பகவானுக்கு ஞானத்தை போதிக்கும், பிரம்மதேவர் ஞானத்தை போதிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இனவிருத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய வார்த்தையை மீறுகிறார்களா அப்படின்னு சொல்லும்போது பிரம்மதேவருக்கு கோபம் வருது. இப்போ அந்த கோபத்திலிருந்து ருத்ரன் பிறக்கிறார். இப்போ அதுதான் ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம் பகவான் அப்படின்னு சொல்லதுனால தான் இங்கே பரமபுருஷரிடமிருந்து வருகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லப்படுது. ஆனால் மூலம் பகவான் தான். அப்போ பிரம்மதேவர் தான் எல்லாரையும் படைக்கின்றார். இது அதுக்கப்புறம் மகாபாரதத்தின் மோட்ச தர்ம பகுதியில் கிருஷ்ணரே கூறுகிறார், பிரஜாபதிஞ்ச ருத்ரம் சாப்யகம் ஏவ சிருஜாமி வை தௌஹி மாம்ன விஜானீதோ மமமாய விமோகிதௌ. பிரஜாபதிகள் சிவன் உட்பட அனைவரும் என்னால் படைக்கப்பட்டவர்களே. எனது மாயா சக்தியில் கவரப்பட்டு இருப்பதால் அவர்களை படைத்தவன் நானே என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்களேன், இந்த மாயா சக்தியுடைய கட்டுப்பாட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் சிவபெருமான் இந்த அழைப்பதற்காக தமகுணத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிரம்மதேவர் படைப்பை செய்வதற்காக ரஜோகுணத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இவங்களும் இந்த முக்குணங்கள் எல்லாமே மாயாசக்தியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது, பகிரங்க சக்தியின் கட்டுப்பாட்டில். இப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது என்னென்னா கிருஷ்ணர் தான் கிருஷ்ணரை மறந்தால் தான் நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ அதனால் கிருஷ்ணரை மறக்கடிக்கிற மாதிரி மாயாசக்தி நமக்கு செய்கிறாங்க. அதுதான். அப்போ இது 2வது ஸ்லோகத்திலிருந்து சதுஸ்லோகி பாகவதத்தில் சொல்லப்படுது. ருதேர்த்தம் எத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத்வித்யாத் ஆத்மனோ மாயம் எதாபாஷோ எதா தமக அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை தவிர்த்து ஏதாவது ஒரு விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக தெரியுதோ இல்லையா, ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணரை தவிர்த்து இருப்பது எல்லாமே என்னுடைய மாயாசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா நம்ம கிருஷ்ணரை மறக்கணும், மறந்தால் தான் கிருஷ்ணரை மறந்தால் தான் நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ அதனால தான் நம்ம எல்லாருமே கிருஷ்ணரை மறந்து இங்கே இருக்கோம். அப்போ நம்ம கிருஷ்ணரை நம்ம முழுமையாக அறிந்து கொள்ளும் போதும் நான் அனுபவிப்பாளர் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. என்னுடைய நிலை நான் கிருஷ்ணனுடைய நித்திய சேவகன் இல்லையா, கிருஷ்ணர் என்னுடையவர், நான் கிருஷ்ணனுடைய நித்திய சேவகன் அப்படின்னு அந்த ஒரு நிலைக்கு வருவோம். இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னாங்கன்னா நான் தான் எல்லாமே செய்கின்றேன், என்னை சார்ந்தது எல்லாமே என்னுடையது அப்படின்னு அந்த ஒரு மனநிலையில் மாயாசக்தியின் கட்டுப்பாட்டில் இருந்து எல்லாமே மறக்கடிக்கப்படுது. பாருங்கள், இங்கே சொல்லியிருக்காங்க பிரஜாபதிகள் சிவன் உட்பட அவங்க கூட மறந்துடுறாங்களாமா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லும்போது. அப்போ நாமெல்லாம் யார் இல்லையா? இங்கே புரிதலுக்காக நமக்கு இங்கே சொல்லப்படுது இது. இப்போ அவங்களும் இந்த முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. இது இப்போ நாராயண பரோ தேவஸ்தஸ்மாத் ஜாதஸ் சதுஸ்முக
சதுர்முக தஸ்மாத் ருத்ரோ பவத்தேவ சச்ச சர்வஜ்ஞதாம் கத. நாராயணரே முழுமுதற் கடவுள். அவரிடமிருந்தே பிரம்மா பிறந்தார், பிரம்மாவிடமிருந்தே சிவன் பிறந்தார். இது நம்ம பார்த்துட்டோம். படைப்புகள் அனைத்திற்கும் மூலம் பகவான் கிருஷ்ணரே. அவர் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக அறியப்படுகிறார். எல்லாம் என்னிடமிருந்தே பிறந்தன என்பதால் நானே எல்லாவற்றிற்கும் மூலம். அனைத்தும் எனக்கு கீழ்ப்பட்டவை, எனக்கு மேற்பட்டு எவரும் இல்லை என்று அவரே கூறுகிறார். பாருங்களேன், கிருஷ்ணர் தான் இறுதி இலக்கு. கிருஷ்ணரை தவிர்த்து மேலே எதுவுமே கிடையாது. அதான் கிருஷ்ணருக்கு இணையானவர் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணருக்கு மேற்பட்ட உன்னத ஆளுநர் எவரும் இல்லை இல்லையா? இப்போ பார்த்தோம். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மூலம் வேத சாஸ்திரங்களின் அடிப்படையில் கிருஷ்ணரை இவ்வாறு புரிந்து கொள்பவன் தன்னுடைய முழு பலத்தையும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி உண்மையான அறிஞனாகிறான். இதுதான். அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தின் பிரகாரம் நம்ம பார்க்கும்போதும் எப்படி ஒரு ஆன்மீக குருவை அணுகும் போது மட்டும்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது நான் சதுஸ்லோகி பாகவதத்தில் 4வது ஸ்லோகம். அப்போ அந்த ஆன்மீக குருவை அணுகி இந்த ஜட உலகங்கள் ஆன்மீக உலகங்களை பற்றியும் நம்முடைய உண்மையான நிலை என்ன, இது எல்லாமே ஆன்மீக குருவிடமிருந்து சரணடைந்து நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். ஏன்னா நாம் ஏன் இங்கே வரணும், ஏன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம் இல்லையா? இந்த பிறப்பு நமக்கு இருக்குது. இந்த பிறப்பிற்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம் இல்லையா? இறந்த பிறகு எல்லாருக்குமே மரணம் நிச்சயம். இப்போ இந்த மரணம் இறந்த பிறகு நாம் எங்கே செல்வோம் இல்லையா? இடைப்பட்ட காலத்தில் இந்த ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சில உறவுகளோடு நாம் இருக்கோம் இல்லையா? காலத்தால் சில உறவுகள் எல்லாமே மாறுகின்றது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எது நித்தியமானது, எது நிரந்தரமானது? இப்போ அந்த ஒரு கேள்வி எல்லாமே நம்ம ஆன்மீக குருவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்போ இதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, தன்னுடைய முழு பலத்தை நான் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய உண்மையான நிலை. வேறு எதுவுமே கிடையாது. வேறு எதுவுமே நித்தியமானது கிடையாது. வேறு எதுவுமே எனக்கு சொந்தமானதும் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணருக்கும் எனக்கும் மட்டும்தான் நித்திய உறவு இருக்குது. வேறு எல்லாமே எப்படின்னா நம்ம சார்ந்து இருப்பது எல்லாமே சாஸ்திரத்தில் நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்படுது. ஏன்னா ஆன்மீக குரு எப்படின்னா நம்முடைய உண்மையான ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றார் இல்லையா? ஏன்னா பகவானுடைய அந்த உறவை நமக்கு சொல்லி கொடுத்து அவித்யா அறியாமையை நமக்கு விளக்குகின்றார் இல்லையா? சரீரா அவித்யாஜால். நம்ம பிரசாதம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்த இதை சொல்லுவோம். இப்போ சொல்லும்போது சரீரா அவித்யாஜால். சரீரம்னா என்ன? உடல். அவித்யானா அறியாமை. இந்த உடல் அறியாமையால் ஆனது. அப்போ இந்த அறியாமையை நமக்கு விளக்குகின்றார் ஆன்மீக குரு. தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நம்மை சார்ந்து இருப்பது எல்லாமே ஒரு கட்டத்தில் ஒன்று அது நம்மை விட்டு போய்விடும், இல்லைன்னா நாம் அதை விட்டு போய்விடுவோம் இல்லையா? ஆனால் என்னதுன்னா இதுதான் ஒரு ரொம்ப அற்புதம். எல்லாருக்கும் மரணம் ஏற்படுது. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிர மகாராஜாவும் தர்மராஜா பேசிக்கும் போதும் பேசிக்கிறேன். அப்போ சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த உலகத்தில் என்னென்னா எல்லாருமே இறக்குறாங்க, நானும் ஒரு நாள் இறப்பேன் அப்படின்னு சொல்லி அதை மறந்துட்டு எல்லாருமே ரொம்ப தீவிரமாக திட்டங்கள் போடுறாங்க. ஆனால் இது எல்லாமே எப்படி மாயாசக்தியின் மூலமாக எல்லாமே முறியடிக்கப்படுகின்றது. காலத்தால் எல்லாமே உருமாற்றம் அடைகின்றது இல்லையா? ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஒரு கட்டத்தில் சேருவாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாருமே நம்ம வேணான்னு சொன்னாலும் பிரிந்து போகக்கூடிய கட்டாயம் இல்லையா? காலத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறோம் இல்லையா? காலகர்ம குணாதீனோ தேகோ ஐயம் பாஞ்ச பௌதிகக அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் யுதிஷ்டிர மகாராஜுக்கு சொல்கிறாங்க. இது இப்படி பௌதீகத்தால் ஆன இந்த ஸ்தூலமான ஜட உடல் எப்படியாமா காலத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது, கர்மத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது, அதுக்கப்புறம் குணத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கின்றோம். இப்போ இதிலிருந்து நாம் வெளியே வரணும். அதுதான் நம்முடைய உண்மையான ஒரு நிலை இல்லையா? இப்போ இன்றைக்கி நமக்கு புது வருடம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனால் ஒவ்வொரு வருடம் திரும்ப வரும், அடுத்த வருடம் திரும்ப புத்தாண்டு வரும், அடுத்த வருடம் திரும்ப வரும்.
இல்லையா? அப்போ இந்த மாதிரி வருடங்கள் மாறி வந்துக்கிட்டே இருக்கே, காலம் மாறுது இல்லையா? போன வருடம் நம்ம இருந்தது இந்த வருடம் இருக்கும். ஏன்னா சில பேர் போன வருடம் உயிரோடு இருந்தவங்க இந்த வருடம் இல்லை இல்லையா? நாமளும் அடுத்த வருடம் உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி. ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த மாயனுடைய பிடியில் இருக்கிறனால இந்த ஒரு நிலையை நம்ம மறந்துடுவோம். ஆனால் தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே இதை ஞாபகம் வைத்திருப்பாங்க. எப்போ வேணாலும் எனக்கு மரணம் வரும், என்னுடைய நித்திய உறவு பகவான் தான், நான் உடல் இல்லை, நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையை எப்போவுமே நினைவு அந்த நினைவில் இருப்பறனால என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே அவங்க பகவானுடைய சேவையில் ஈடுபடுவாங்க. ஏன்னா பிரம்மதேவரே பிரம்மதேவருடைய ஆயுட்காலம் பார்த்தோம்னா நம்ம பகவத்கீதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? 1000 சதுர்யுகம் தான் பிரம்மாவுடைய ஒரு பகல். பிரம்மாவுக்கு ஆயுட்காலம் 100 வருடம் தான். ஆனால் நம்ம கணக்கில் இருந்து பார்க்கும்போதும் 1000 சதுர்யுகம் இல்லை, ஒரு சதுர்யுகமே பார்த்தோம்னாலே பல வருடங்கள், லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்குது. அது விளக்கம் எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி 1000 சைக்கிள் சுற்றி வந்தால் தான் பிரம்மாவுடைய ஒரு பகல் 12 மணி நேரம். அதே மாதிரி நீண்டது தான் அவருடைய இரவு. இந்த மாதிரி பிரம்மா 100 வருடம் வாழ்கிறார். பிரம்மதேவருக்கே மரண பயம். அப்போ இந்த மாதிரி பயந்து பிரம்மதேவரே என்ன பண்ணுறாங்கன்னா, பகவானை நோக்கி தவம் செய்கிறார். பகவானை பற்றின தியானத்தில் இருக்கின்றார். ஏன்னா எப்போ வேணாலும் மரணம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுதான் அப்போ இந்த ஒரு நிலையை நம்ம தூய பக்தர்கள் என்றுமே மறக்க மாட்டாங்க. ஆனால் சாதாரண ஒரு நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மரணத்திற்கு போவாங்க இல்லையா, சொல்லுவாங்க, கேட்டிருக்கலாம் இல்லையா, இவங்க இந்த மாதிரி நல்லா இருந்தாங்க, இறந்துட்டாங்க, போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் பேசுவாங்க, ஒரு நாள் கூட இப்போ பேசுகிறதில்ல இல்லையா, கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, அடுத்து அவர்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நமக்கும் ஒரு நாள் மரணம் வரும், அதை நம்ம மறந்துடுவோம். இதுதான் மாயா சக்தியினுடைய அந்த ஒரு நிலை இல்லையா? நம்ம சார்ந்து இருப்பவர்கள் எல்லாருமே எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல பயணத்திற்காக போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு சில இடத்துல சரி கொஞ்சம் களைப்பு நீக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தேநீர் அருந்துவதற்காக அவங்க கொஞ்சம் இளைப்பாறுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போதும் இன்னொரு நபர் அதே இடத்துல அந்த மாதிரி அவங்களுடைய பயணத்திலேருந்து வர்றாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் அந்த நேரத்தில் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாகும், கொஞ்சம் இளைப்பாறின பிறகு அவங்கள தங்களுடைய பாதையை நோக்கி அவங்க போயிடுவாங்க. இதே மாதிரி தானாமா நம்மை சார்ந்து இருப்பது எல்லாமே அப்போ நித்தியமாக நமக்கு இருப்பது என்ன இல்லையா? இந்த பிறவியில் நமக்கு ஒரு உறவு இருக்குது. முற்பிறவியில் நம்ம எந்த உடலில் இருந்தோன்னு கூட நமக்கு தெரியாது. வரும் அடுத்த பிறவியில் நமக்கு என்ன உடல் கிடைக்கும் கூட நமக்கு தெரியாது. இப்போ இந்த குறுகிய காலத்தில் நம்ம இருக்கின்ற அந்த ஒரு நம்மை சார்ந்து இருப்பதை அதை நம்ம இறுக்கமாக பிடித்து கொள்கிறோம். ஆனால் இது நம்ம ஆனால் அவங்களும் அந்த பிடியில் தான் இருக்காங்க. இதே இதில் பிரகலாத் மகாராஜ் எப்படி சொல்கிறாங்கன்னா, கிரகம் அந்த கோபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எல்லாருமே எப்படின்னா, இந்த குணங்களின் பிடியில், மாயையுடைய பிடியில் மாட்டியிருக்கோம். எந்த மாதிரி இந்த ஜட உலகம் எப்படிப்பட்டதாமா, இது பாலும் கிணறு இல்லையா? பாலும் கிணறு நம்ம பார்த்துருப்போம். எப்படி இருக்கும்னா, தண்ணியே இல்லாத அந்த கிணறு எப்படி இருக்கும் இல்லையா? ரொம்ப விஷ ஜந்துக்கள் எல்லாமே உள்ளே இருக்கும். அதில் யாராவது தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து யாராவது வெளியே வர முடியுமா? ரொம்ப கடினம். அதுலேருந்து எவ்வளோ நம்ம கத்தி கூப்பிட்டாலும் யாருக்கும் கேட்காது. அந்த மாதிரியாம இந்த பௌதிக உலகம். அதில் நம்ம எல்லாருமே விழுந்துட்டோம். எல்லாருமே உள்ளே விழுந்து தான் இருக்காங்க. ஒரு நபர் இன்னொரு நபரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா எல்லோரும் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ யார் காப்பாற்ற முடியும்னா அதுலேருந்து யார் வெளியே வந்திருக்காங்களோ அவங்க தான் காப்பாற்ற முடியும். அப்போ நரசிம்மதேவர் தர்ஷனம் கொடுத்து இந்த இரண்யகசிபு வதம் செய்த பிறகு அப்போ கேட்குறாங்க பிரகலாத் மகாராஜா கிட்ட நரசிம்மதேவர் சொல்லும்போது, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரொம்ப அழகாக பிரகலாத் மகாராஜா பதில் சொல்கிறாங்க. நான் நினச்சேன், இங்கே தேவர்கள் தான் மிக உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தேவர்கள் இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது தேவைன்னா தேவர்கள் இப்போது போய் வழிபடுறாங்க இல்லையா? ஏன்னா அவங்க தேவையான வரம் கொடுக்குறாங்க. அதனால் நான் நினச்சேன் தேவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்கள் அப்பா இரண்யகசிபு சிரித்தா எல்லா தேவர்களும் பயப்படுறாங்க. சரி, அப்புறம் நான் நினச்சேன் எங்கள் அப்பா தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, தூணில் இருந்து ஒரு செகண்டில் எங்கள் அப்பாவை நீங்கள் கொன்னுட்டீங்க. அப்போ உயர்ந்தவர் நீங்கள் தான். இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பிரகலாத் மகாராஜா
இந்த உலகத்தில் எந்த விதமான மதிப்பும் இல்லை. மதிப்பு உயர்ந்தவர் நீங்கள் தான். அப்போ நீங்களே உங்கள் கண் முன்னாடி இருக்கும்போது எனக்கு வந்து வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பிரகலாத் மகாராஜா வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தையும் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் வந்து இப்போ சொன்ன மாதிரி எப்படிங்க அந்த கிரகம் அந்த கோபம் இந்த மாதிரி பாலங்கிணறில் வந்து நான் விழுந்திருந்தேன். இப்போ அந்த இடத்துல இருக்கும்போது நான் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து கத்தி கூப்பிட்டேன். அந்த ஒரு நிலையில் வந்து அந்த வழியை ஒருத்தர் வந்து போயிட்டு இருந்தாங்க. யார் அப்படின்னாக்கா நாரத முனிவர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கிணறுலேருந்து என்னை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்து எனக்கு வந்து வெளியே கொண்டு வந்துட்டு விட்டுட்டு போகலை. அவங்க வந்து உங்களை பற்றி சொல்லி கொடுத்து உங்களுடைய சேவையை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து உங்களுடைய பக்தர், என்னுடைய ஆன்மீக குரு, அவர்களுடைய சேவையை விட்டுட்டு நான் எப்படி வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜா வந்து சொல்கிறாங்க. அப்போ அங்கேயும் பாருங்களேன், ஆன்மீக குருவுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே துன்பக்கடலில் எல்லாருமே வந்து மூழ்கிட்டு இருக்கோம் இல்லையா, பௌதிக சாகரம் இல்லையா. இந்த எப்படின்னா இந்த பௌதிகத்தில் வந்து பௌதிக உலகத்தில் வந்து நம்ம பயணம் செய்வது வந்து நடுக்கடலில் பயணம் செய்வது மாதிரி இல்லையா. சில நேரம் அலைகள் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், சில நேரம் கொடூரமான அலைகள் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து துன்பம் அதிகமாக அனுபவிப்பது அந்த கொடூரமான அலைகள். ஒரு சாதாரணமாக ஸ்மூத்தாக போகுதுன்னா ஓகே, அலைகள் வந்து அதுவாக வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம மாட்டிகிட்ருக்கோம். இப்போ அதிலேருந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து படகு கொண்டு வந்து நம்மை வந்து காப்பாற்ற படகோட்டி ஒருவர் வந்தால் தான் நம்ம வந்து இதிலேருந்து மீள முடியும் இல்லையா. நம்ம திருக்குறளையே வந்து பார்க்குறோம், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த பிறவியாகிய பெருங்கடலை நம்ம வந்து நீந்தி யார் கடக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இறைவனடி சேராதார். அப்போ தான் இறைவனுடைய திருவடியை நாம் அடைய முடியும். அப்போ வந்து அந்த பௌதிக கடலை நம்ம கடக்கணும் அப்படின்னாக்கா இப்போ அந்த ஆன்மீக குரு நமக்கு வேணும் இல்லையா. அதான் சொல்லுவாங்க பக்தர்கள் எல்லாமே வந்து, ஏன்னா சில பிரபுபாதர் இஸ்கான் என்ற போட்டில் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஆன்மீகத்துக்கு கூட்டிகிட்டு போடுறதுக்காக இஸ்கான் என்ற போட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி போட் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இனி வந்து நம்ம வந்து இதில் ஏறலை அப்படின்னாக்கா இது 10,000 வருடம் வரைக்கும் தான் இது தாங்கும். அதுக்கப்புறம் பகவான் வந்து கடவுள் யாருன்னே யாருக்குமே தெரியாத போயிடும், அந்த மாதிரி ஒரு நிலை. அதுக்கப்புறம் வந்து இந்த கலியுகத்தினுடைய கடைசி வந்து எந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலை எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தில் 12வது காண்டத்தில் விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ ஒரு மோசமான நிலை அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய சந்ததிகளுக்கு வந்து நம்ம வந்து காப்பாற்றுவது ஒரே நிலை வந்து கிருஷ்ணருடைய நம்முடைய இழந்து போன நித்திய உறவை வந்து நாம் புதுப்பித்து கொடுப்பது தான் அது மிக உயர்ந்த கடமை, அதுதான் மிக உயர்ந்த பரோதர்மம் இல்லையா. அப்போ அந்த ஒரு நிலையை நாம் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா பகவானிடம் உறவு வளர்த்துக்கொள்ளாமல் நம்ம அங்கே போக முடியாது. அப்போ வந்து நித்திய உறவு பகவான் தான் இல்லையா. இந்த பிறவியில் வந்து நமக்கு ஒரு அம்மா அப்பா, அடுத்த பிறவியில் வேறொரு உடன் எடுப்போம், அப்போ அந்த ஒரு அம்மா அப்பா, முற்பிறவியில் யாரோ ஒருத்தர் அம்மா அப்பா வந்து இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய உறவுகள் நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ நித்திய உறவு யார், உண்மையிலே நாம் யார் இல்லையா. ஏன்னா உடல்லையும் 6 மாற்றத்திற்கு உரியது இல்லையா. இளமை பருவம் இருந்தது, இப்போ இல்லை நமக்கு இல்லையா. இந்த உடலே 6 வித மாற்றங்களுக்கு நினைவும் போது இளமை பருவம் குழந்தை பருவம் நமக்கு முடிஞ்சிருச்சு, இறந்து போயிடுச்சு. இல்லை, இனி நம்ம நினச்சாலும் குழந்தை பருவம் நமக்கு வராது இல்லையா. அப்போ உடலுக்கே 6 மாற்றங்கள் வந்து ஏற்படுது. அப்போ நித்தியமானது யார் இல்லையா. இப்போ நித்தியமாக வந்து நம்ம வந்து யாருன்னா ஜீவாத்மா. இதுதான் பகவத்கீதையில் முதல் பாடம் வந்து அதுதான். அப்போ வந்து பகவானுக்கும் நமக்கும் மட்டும்தான் வந்து நித்திய உறவு இருக்குது. இப்போ அந்த நித்திய உறவை வந்து நாம் அறிந்து கொண்டு திரும்ப நம்ம பகவானிடம் வந்து செல்வது தான் நம்முடைய உண்மையான நிலை. இப்போ அதை வந்து அந்த நிலைக்கு வந்து நம்ம வருவதற்காக தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ இதை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும்னா கண்டிப்பாக ஒரு ஆன்மீக குருவை அணுகும் போது மட்டும்தான் இந்த ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னாக்கா நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியாது. இப்போ அதான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவனுடன் ஒப்பிடும்போது கிருஷ்ணரை முறையாக அறியாத அனைவருமே முட்டாள்கள் தான். முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபராக கருதுவார் இல்லையா. நம்ம வந்து முன்னாடி வந்து பகவான் சொல்கிறாங்க அவஜானந்தி மாமூடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண மனித ரூபத்தில் நம்மளை மாதிரி தான் பகவான் வர்றாங்க. ஏன்னா நம்மளுடைய கண்களுக்கு வந்து பௌதிக கண்களுக்கு வந்து எப்படி வந்து பார்க்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பகவான் வந்து
வருகிறார் இல்லையானா நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியாது. இல்லை நம்முடைய பௌதிக கண்களால் வந்து இந்த விக்கிரகத்தின் மூலமாக பகவானை வந்து நாம் பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். அதனால் நம்முடைய புலன்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பகவானை அணுக முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்காக பகவான் காரணமற்ற கருணையின் மூலமாக பகவான் இங்கே இறங்கி வருகிறார். அதான் அவதாரம், கீழே இறங்கி வருதல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நமக்காக பகவான் அதுக்கு பகவானுடைய காரணமற்ற கருணையின் மூலமாக ஒரு சாதாரண நபராக இங்கே வரும்போது இப்போ முட்டாள்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்மளை மாதிரி தான் பகவான் வந்து சாப்பிட்றாரு, நம்மளை மாதிரி நடக்கிறாரு, நம்மளை மாதிரி பேசுகிறாரு, அப்போ பகவான் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண நபர் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லையா, சாஸ்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பகவான் வருவது தன்னுடைய யோகமாய சக்தியின் மூலமாக, நம்முடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக வருகிறார். இல்லையா, பகவானுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக செயல்கள் செய்கிறார். ஜன்மகர்மா சமேதிவ்யம் ஏவம் யோவைத்தி தத்வதக திக்வா தேகம் புனர்ஜன்ம நைத்திமாம் ஏதிசோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி. இல்லையா, யார் ஒருவர் என்னுடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை அப்படின்னு சொல்லி வந்து புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் மீண்டும் இந்த ஜட உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பகவான் வந்து இங்கே வருவது பகவானுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக. ஆனால் வந்து என்னதுன்னா அவங்களால் புரிந்து கொள்ள முடியலை. பகவான் தம்மை மறைத்து கொள்கிறார். இல்லையா, கிருஷ்ணரை வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லும் போதும் நீயே வந்து என்னை ஏற்றுக்கலை, அப்போ நான் என்னை வந்து மறைச்சிக்கிறேன், நான் வெளிப்படுத்தவில்லை. இது நம்ம சைடு தான் குற்றம். நாம் கிருஷ்ணரை வந்து ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னாக்கா பகவான் நம்மை வெளிப்படுத்துவார். நாமளே பார்க்கணும்னு சொல்லி விரும்பலை, அதனால் பகவான் தம்மை வெளிப்படுத்தவில்லை. அதான் பகவான் வந்து அப்படி தான் வந்து சொல்கிறாங்க இது. இப்போ அதனால் கிருஷ்ண பக்தர் அத்தகைய முட்டாள்களால் குழம்பக்கூடாது. என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, நீ வந்து கிருஷ்ணரை வந்து பார்த்தியா, கடவுளே உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பதில். இல்லையா, இப்போ இந்த விளக்கம் எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து புரிஞ்சுக்கிறோம்னா வேதங்களின் மூலமாக, சாஸ்திரத்தின் மூலமாக தான் வந்து புரிஞ்சுக்கிறோம். இல்லையா, ஆன்மீகத்தினுடைய முதல் படி என்ன அப்படின்னாக்கா வேதங்கள், நம்பிக்கை. இல்லையா, நம்பிக்கை இருக்கிறனால தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம சாஸ்திரத்தை வந்து படிக்கிறோம், திரும்ப திரும்ப கேட்குறோம். இல்லையா, நம்பிக்கை இல்லைன்னா நம்ம கேட்க முடியாது. இல்லையா, பகவான் வந்து 18வது அத்தியாயத்திலே வந்து சொல்லியிருக்காங்க, யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு இது சாஸ்திர ஞானம் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் வந்து சொல்லலாம் இது. இல்லையா, எப்படின்னா வேதங்கள் வந்து தாய் மாதிரி அப்படி தான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து ஒரு அப்பா யார் அப்படின்னாக்கா அம்மா தான் காட்டி கொடுப்பாங்க. இல்லை, இவங்க தான் வந்து அப்பா அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு. அப்போ அதே வேறு சாட்சி தேவையில்லை. அப்போ அந்த குழந்தைய வந்து நினைக்கலாம், இல்லை நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன்.